இப்போ நாம வாட்ஸ்அப் டெம்ப்ளேட் டுடோரியல்ல வாட்ஸ்அப் ஃப்ளோ எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். இதை தயார் செய்ய நமக்கு ஒரு வாட்ஸ்அப் ஃப்ளோ தேவைப்படும். சாதாரண மெசேஜ்ல கஸ்டமர் கிட்ட பெயர், இமெயில்னு தனித்தனியா கேட்டுட்டு இருக்காம ஒரே ஒரு சிம்பிள் ஃபார்ம் மூலமா எல்லா தகவல்களையும் கலெக்ட் பண்றது தான் இந்த ஃப்ளோவோட ஸ்பெஷல். இத லீட் ஜெனரேஷன், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ரூவல் போன்ற விஷயங்களுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். முதல்ல இங்க இருக்கிற வாட்ஸ்அப் ஃப்ளோ செக்ஷனை கிளிக் பண்ணி கிரியேட் நியூ கொடுங்க. இப்போ ஒரு ஆன்லைன் கோர்ஸ் அப்ளை பண்றவங்களுக்கு 50% ஆஃபர் கொடுக்க போறோம்னு ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கலாம். உங்க தேவைக்கேத்த மாதிரி ஒரு பேர் வச்சுட்டு லீட் ஜெனரேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுல பேசிக் மற்றும் அட்வான்ஸ்ட்னு 2 கேட்டகரி இருக்கும். பேசிக்ல ஹெட்டிங், பாடி, கேப்ஷன் இதெல்லாம் ஆட் பண்ணி உங்க பிசினஸ் பத்தி ஒரு சின்ன அறிமுகம் கொடுக்கலாம். அப்பதான் கஸ்டமருக்கு அடுத்த ஸ்டெப் போக ஈஸியா இருக்கும். இப்போ கஸ்டமர் கிட்ட இருந்து என்னென்ன விவரங்கள் வேணுமோ அதை ஆட் பண்ணலாம். உதாரணத்துக்கு என்டர் யுவர் ஃபுல் நேம்னு ஒரு டெக்ஸ்ட் இன்புட் கொடுத்துட்டு அத ரெக்வர்ட் ஃபீல்டா மாத்திக்கலாம். அதே மாதிரி அவங்களோட இமெயில் ஐடி மற்றும் ஃபோன் நம்பரையும் ஷார்ட் ஆன்சர் மூலமா கலெக்ட் பண்ணிக்கலாம். கடைசியா அவங்க பேசிக் கோர்ஸ் வேணுமா இல்ல அட்வான்ஸ்ட் வேணுமான்னு சூஸ் பண்றதுக்கும் ஒரு ஆப்ஷன் வச்சுக்கலாம். எல்லாம் முடிச்சதும் மேல இருக்கிற ப்ரீவியூ பட்டனை கிளிக் பண்ணி பாருங்க. கஸ்டமருக்கு ஆண்ட்ராய்டு மற்றும் ஐபோன்ல இந்த ஃபார்ம் எப்படி தெரியும்னு நீங்க இங்கேயே செக் பண்ணிக்கலாம். ஏதாவது தப்பு இருந்தா வார்னிங் காமிக்கும். அதை சரி பண்ணிட்டு பப்ளிஷ் கொடுத்துருங்க. ஒன்ஸ் பப்ளிஷ் பண்ணிட்டா அதை அன்டூ பண்ண முடியாது. சோ கவனமா செக் பண்ணிக்கோங்க. இப்போ டெம்ப்ளேட் செக்ஷனுக்கு போய் புதுசா ஒரு டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணலாம். இதுல வாட்ஸ்அப் ஃப்ளோ ஆப்ஷனை தேர்ந்தெடுத்துக்கோங்க. வேணும்னா ஒரு பிடிஎஃப் ஃபைல ஹெடர்ல ஆட் பண்ணிக்கலாம். மெசேஜ்ல ரெஜிஸ்டர்னு ஒரு பட்டன் கொடுத்து அந்த ஃப்ளோவை லிங்க் பண்ணிடுங்க. டெம்ப்ளேட் அப்ரூவ் ஆனதும் அதை கஸ்டமருக்கு சென்ட் பண்ணலாம். இந்த டெம்ப்ளேட்டை இப்போ சென்ட் பண்ணிக்கலாம். நாம சென்ட் பண்ண உடனே கஸ்டமர் அதை ரிசீவ் பண்ணுவாங்க. கஸ்டமர் ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க அந்த ஃபார்மை எப்படி கிளிக் பண்ணி டீடைல்ஸ் அனுப்புறாங்க, அதை நாம எப்படி பார்க்க முடியும்னு இப்போ பார்க்கலாம். கஸ்டமர் இப்போ நேம் கிளிக் பண்ணி நேம் என்டர் பண்றாங்க. அப்புறம் இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு கோர்ஸ்ல அட்வான்ஸ்ட் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி ஃபில் பண்ணிட்டு சென்ட் கொடுத்துடுறாங்க. கஸ்டமர் அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி அனுப்புன உடனே உங்களுக்கு வியூ ரிப்ளைங்கிற ஆப்ஷன் காமிக்கும். இத கிளிக் பண்ணி கஸ்டமர் என்ன ரெஸ்பான்ஸ் கொடுத்திருக்காங்கன்னு நம்ம ஈஸியா பாத்துக்கலாம். இதுல கஸ்டமர் ஃபார்மை ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டவுட் கேட்கலாம். இல்லனா ஃபில் பண்றதுக்கு முன்னாடி கூட டவுட் இருந்தா கேட்டுப்பாங்க. ஆனா இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கரெக்டா கலெக்ட் ஆகிடும். இதனால நீங்க திரும்ப திரும்ப மெசேஜ் அனுப்பி அவங்க கிட்ட டீடைல்ஸ் கேட்க வேண்டிய அவசியம் இருக்காது. வாட்ஸ்அப் ஃப்ளோ யூஸ் பண்றதுக்கு இதுதான் மெயின் ரீசன். உங்க பிசினஸ் சேல்ஸையும் கஸ்டமர் சப்போர்ட்டையும் ஃபுல்லா ஆட்டோமேட் பண்ணுங்க, டைம் சேவ் பண்ணுங்க, growth டபுள் பண்ணுங்க. இப்போவே சைன் அப் பண்ணுங்க. தேங்க்யூ.